இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கினர் நூல்களின் ஒன்றான செகரியா நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். நூலின் பின்னணி. செகரியா ஒரு குருவும் இறைவாக்கினரும் ஆவார். செகரியா என்ற பெயருக்கு கர்த்தர் நினைவில் வைத்திருக்கின்றார் என்பது பொருளாகும். இந்த நூல் கிமு 520 முதல் 518 காலத்தில் எழுதப்பட்டது. பாபிலோனியா சிறைப்பிடிப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் அளிக்கும் தேவனுடைய செய்தியாக இந்த நூல் அமைந்துள்ளது. அதாவது, துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் தம் மக்களை மறக்கவில்லை என்பதை இந்த நூல் நினைவுபடுத்துகின்றது. நூலின் அமைப்பு. செகரியா நூல் 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதி அதிகாரங்கள் 1 முதல் 8 வரை. இரண்டாம் பகுதி அதிகாரங்கள் 9 முதல் 14 வரை. முதல் பகுதி செகரியா ஒரே இரவில் கண்ட 8 தரிசனங்களை பற்றி விவரிக்கின்றது. அன்பர்களே, இந்த 8 தரிசனங்கள் இடி நிலையில் இருந்த மக்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் அளிக்கின்றன. அவை முறையே: 1. மிருது செடிக்குள் நின்ற மனிதன் பற்றிய தரிசனம் தேவன் எருசலேமை மீண்டும் கட்டுவார் என்பதை பற்றி குறிக்கின்றது. 2. 4 கொம்புகள் பற்றிய தரிசனம் எதிரிகள் அடிக்கப்படுவார்கள் என்பதை குறிக்கின்றது. 3. அளவு நூல் பிடித்த மனிதன் பற்றிய தரிசனம் எருசலேம் விரிவடைந்து பாதுகாக்கப்படும் என்பதை பற்றி குறிக்கின்றது. 4. யோசுவா சுத்திகரிப்பு பற்றிய தரிசனம் பாவம் மன்னிக்கப்படும் என்பதை குறிக்கின்றது. 5. குத்து விளக்கு பற்றிய தரிசனம் என் ஆவினாலேயே எல்லாம் ஆகும் என்ற தேவனுடைய செய்தியை குறிக்கின்றது. 6. பறக்கும் சுருள் பற்றிய தரிசனம் பாவத்திற்கு நிச்சயம் தண்டனை வரும் என்பதை குறிக்கின்றது. 7. மரக்காலில் உள்ள ஸ்திரீ பற்றிய தரிசனம் தீமை அகற்றப்படும் என்பதை குறிக்கின்றது. 8. 4 ரத்தனங்கள் பற்றிய தரிசனம் தேவன் உலகை ஆளுகின்றார் என்பதை பற்றி குறிக்கின்றது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் தேவன் தம் மக்களை மறக்கவில்லை என்பதையும் அவருடைய திட்டம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும் என்பதை கற்பிக்கின்றது. செகரியா 2ஆம் பகுதி அதிகாரங்கள் 9 முதல் 14 வரை. இந்த பகுதியில் மெசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை காண்கின்றோம். மெசியா தாழ்மையான அரசராக கழுதையின் மேல் எருசலேமுக்கு வருவார். மெசியா 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார். அவர் சிலுவையில் துளைக்கப்படுவார். மேய்ப்பன் அடிக்கப்படும் போது தம் மக்கள் அவரை விட்டு சிதறி ஓடுவார்கள் என்று. இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் பின்னர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நிறைவேறியதை நாம் பார்க்கின்றோம். செகரியா நூல் நமக்கு கற்பிக்கும் முக்கிய பாடம் என்னவென்றால், 1. கடவுள் தம் மக்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். 2. தேவ ஆவியின் வல்லமையால் அனைத்தும் நிறைவேறும் என்பதாகும். 3. மெசியாவாகிய இயேசுவில் இந்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேறியது என்பதாகும். ஆகவே கடவுள் நம்மை ஒருபோதும் மறக்காதவராக இருக்கின்றார். நம்மை அன்பு செய்யும் கடவுளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை இரட்சித்த கடவுளை நாம் ஒருபோதும் புறக்கணிக்காமல் அவர் வழியில் சென்று அவருடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ நாம் தொடர்ந்து நம்முடைய இறைவாழ்வில் பயணிப்போம். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.